இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் பிரசங்கி 8:12. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்து இருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். நெடுங்காலமாக கஷ்டத்தோடு வேதனையோடு வாழ்கிறத விட தேவனுக்கு பயந்து வாழ்கிறது தான் நிரந்தரமான சந்தோஷம். நம்ம எல்லாருமே ஏதாச்சும் ஒருத்தங்களையாவது பாவம் செஞ்சவங்கள கண்டிப்பாக பார்த்துருப்போம். அவங்க இன்னும் நல்லா தானே இருக்காங்க, நல்ல உயிரோடு நடமாட்டிக்கிட்டு தானே இருக்காங்க நம்ம பேசுவோம். உண்மைதான். ஆனால் அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அவங்களுக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் எவ்வளோ வேதனைகளையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியும். பார்க்குற நமக்கு வேணால் நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம். தேவன் பாவிகள் மனம் திரும்பினாதான் மன்னிப்பாரை தவிர மேலும் மேலும் தவறு செஞ்சுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக மன்னிக்கவே மாட்டார். பாவம் செஞ்சவங்கனால நிம்மதியாக தூக்க கூட முடியாது. எப்போ என்ன நடக்குமோன்னு பயப்படுவாங்க. எப்போ எந்த எதிரிகள் அவங்கள தாக்குவாங்க அப்படின்னா பயப்படுவாங்க. கண்டிப்பாக பயம் இருக்க தான் செய்யும். ஆனால் தேவனுக்கு மட்டுமே பயந்து நடக்கிற நமக்கு நிம்மதியான தூக்கம் வரும். நம்மளுக்கு பொருளாதாரத்துலேயோ இல்லை சரீரத்துலேயோ குறைவுகள் இருந்தாலும் அடுத்தவங்க நம்மளை ஏதாச்சும் செஞ்சுருவாங்களோன்ற பயம் இருக்காது. தேவன் நம்மளை தண்டிப்பாரோ அப்படின்ற பயமும் இருக்காது. அதே போல் நம்ம தேவனுக்கு பயந்து வாழும்போது நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் நிரந்தரமானதாக இருக்க போகிறதும் இல்லை. நாம் தேவனை நினச்சி பார்க்கும்போது தேவன் நம்மளை கண்டிப்பாக நினச்சி பார்ப்பார். ஆமேன்.